கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாசிப்போம். எரேமியா 39 அதிகாரம் 17 வசனம். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என்னை தப்புவிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தப்புவிப்பேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னை தப்புவிக்கிறேன் மகளே, பயப்படாத. இந்த சூழ்நிலை உன்னை கலங்கடித்து கொண்டிருக்கிறது, உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ ஒரு காரியத்தை குறித்து, அந்த மனுஷனை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிற. ஐயோ, என் வாழ்க்கையை ஏதாவது செய்து விடுவார்களோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏதாவது செய்து விடுவார்களா, என் வேலைக்கு ஏதாவது செய்து விடுவார்களா என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளில நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை யாராவது தப்புவித்தால், விடுவித்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை அறிந்த இந்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அந்நாளிலே அவர்களை தப்புவிப்பேன் என்று. எந்நாளிலே? இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த பொல்லாத காரியங்களுக்கு, அந்த பொல்லாத மனுஷனுடைய வல்லமையிலிருந்து, சத்துருடைய எல்லா கிரியைகளிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தப்புவிப்பாராம்? சங்கீதம் 18:19 சொல்லுகிறார், அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற, இனி நீ இந்த பிரச்சனையை விட்டு நீ வெளியே போக முடியாது, அவ்வளவுதான் சொல்லி ஒரு சத்துரு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் பாருங்க. அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து விடுதலையாக்கி அதிலிருந்து உங்களை சமாதானமான விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 91:3 சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு மறைவாக மறைந்திருந்து பொல்லாத காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, வேலையில செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, குடும்பத்திலே செய்யப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வேடனுடைய கண்ணிக்கு நான் உன்னை பாலாக்க நினைக்கிற உன்னுடைய கொள்ளை நோய்களுக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிற மகள, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்பட? யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒண்ணுக்கும் பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று. ஹல்லேலூயா. 2 சாமுவேல்ல 19-20 அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு தாவீது ராஜா என்ற ஒரு ராஜாவை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த ராஜாவுக்கு அப்சலோம் என்ற மகன் உண்டு. இந்த அப்சலோம் பாருங்க, தன் தகப்பனை ஹல்லேலூயா கொன்று போட்டு தன்னுடைய தகப்பன் இருக்கிற அந்த சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்று அவன் மிகவும் ஆசைப்பட்டபடினால பொல்லாத மனுஷர்களோடு அவன் ஆலோசனை பண்ணி தன் தகப்பனை கொன்று போட வேண்டும் என்று அவன் நினைத்தான் பிரியமானவர்களே. இதை தாவீது அறிந்து கொண்டு தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் அபத்தமாக்கி போடும் என்று சொல்லி தாவீது ஜெபித்த போது பாருங்க, ஆண்டவர் அப்சலோம் அவனுடைய கூட இருந்தவர்களுடைய எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்கி போட்டார். ஹல்லேலூயா. தாவீதை அப்சலோமின் கைக்கு ஆண்டவர் தப்புவித்தார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, யோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, மந்திரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்களை ஹல்லேலூயா அவர்களுடைய எல்லா காரியத்தையும் நான் அபத்தமாக்கி போட்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவேன் என் மகளே, என் மகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த தாவீதை கர்த்தர் சிங்கத்தின் கையில் இருந்தும் கரடியின் கையில் இருந்தும் தப்புவித்தார் பிரியமானவர்களே. அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் கையில் இருந்து ஆண்டவர் தப்புவித்தார் பிரியமானவரே. இவனை கொன்று போட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி நினைத்த சவுலின் கைக்கு ஆண்டவர்
ஆண்டவர் தப்புவித்தார். ஓ, தாவீதை தப்புவித்த அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் என் மகளே, நீ என்னை விசுவாசிக்கிறபடினாலே, நீ என்னை நம்புகிறபடினாலே, நீ என்னை தெய்வமாய் என்னை ஆண்டவராய் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நான் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தப்புவித்து உனக்கு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கொண்டேன் பிரியமானவர்களே. நான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில, கணவரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில, ஐயோ இந்த பிரச்சனை முடியாது. அப்பொழுது எனக்கு 1 வயது கை குழந்தை, பெண் குழந்தையை நான் வைத்திருந்தேன் பிரியமானவர்களே. ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த பிரச்சனையிலிருந்து? ஒருவேளை தற்கொலை பண்ணி மரித்து போய்விடலாமா என்று சொல்லி பல முடிவுகளை எடுத்தேன் பிரியமானவர்களே. ஐயோ நாளைய தினத்தில் இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில பாருங்க, நான் ஹல்லேலூயா அந்நாளிலே நான் வேலைக்கு சென்று கடந்து வருகிற சூழ்நிலையில அங்கு ஒரு ஜெப கோபுரம் இருந்தது. இரவு 7:30 மணிக்கு மேல அங்கு நான் போய் அழுதேன். ஆண்டவரே எனக்கு வாசலை திறங்க, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால தப்புவிக்க முடியவில்லை, என் கணவரிடத்திலே என்னால சொல்ல முடியவில்லை, என் வாழ்க்கை போய்விடுமோ, இந்த பிரச்சனையில நான் மரித்து போய்விடுவேனோ, நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அந்த இடத்துல அழுது அழுது ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னா, நீ போய் அங்க இருக்கிற ஜெப வீரரிடத்துல போய் நீ ஜெபித்துக்கொள் என்று சொல்லும் போது, நான் அந்த இடத்தை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சகோதரர் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன போது எல்லா பிரேயர் வாரியர்ஸும் எல்லாரும் வீட்டுக்கு கடந்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போய் விட்டார். ஆனால் பாருங்க, அவருக்கு பின்பாக ஒரு சகோதரி பேக மாட்டிக்கொண்டு கடந்து வந்து, உங்களுக்கு ஜெபிக்கணுமா, வாங்க நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அந்த ஜெப அறைக்கு என்னை கொண்டு போய், எனக்கு அந்த பிரச்சனையை கூட நான் சொல்லவே இல்லை. ஆனா அவர்கள் இந்த நாள்ல, ஓ கர்த்தர் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை தப்புவிக்கிறார் மகளே, இன்னைக்கு இந்த பிரச்சனைய இந்த இரவு வேளையில உன் கணவரிடத்துல சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவை கொடுக்கிறாரு. ஆகையால நீ தைரியமாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் சொன்னேன். ஐயோ நான் கடந்து போற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, என் கணவரிடத்துல சொன்னா அது பிரச்சனையாகுமே என்று சொல்லி நான் நினைத்த போது பாருங்க, அவங்க சொன்னாங்க, நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை இந்த பிரச்சனையில இருந்து தப்புவிக்கும்படியா அவர் உன் கூட தான் வருவார் என்று சொல்லி அவர்கள் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதை நான் நினைத்து கொண்டே நான் வீட்டுக்கு கடந்து போகும்போது நடு இரவில என் கணவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டு, ஐயோ நான் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையாக்க, என்னை தப்புவிக்க எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன போது என் கணவர் ஒன்றுமே சொல்லவில்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இவ்வளவுதானா பிரச்சனை? இந்த பிரச்சனையை எப்பயோ நம்ம சால்வ் பண்ணிருக்கலாமே, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி என் கரத்தை பிடித்து அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த காரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆமென். அந்த இரவிலேயே ஆண்டவர் காலையில எழும்பும் போதே எனக்குள்ள ஒரு சமாதானம், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுத்து ஆண்டவர் அதிலிருந்து என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. நானும் என் கணவரும் மீண்டுமாய் அந்த ஜெபகோபுரத்துல அந்த சகோதரியை சந்திக்க போகலாம் என்று போய் அவர்களுக்கு நன்றி சொல்லலாம் என்று சொல்லி கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட நபர் அப்படிப்பட்ட பேர்ல அந்த இடத்துல இல்லவே இல்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த நாள்ல கர்த்தர் என்னை தேவ தூதரை கொண்டு காப்பாற்றினார், நல்ல ஆலோசனையை கொடுத்தார். அதனால ஹல்லேலூயா என் கணவரையும் நான் ரட்சிப்புக்குள்ள நடத்த எனக்கு அது ஒரு வழியாய் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமாய் நின்று நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வாங்க, எங்கேயும் போகாதீங்க, பின்மாற்றம் அடைஞ்சிடாதீங்க, மனுஷனிடத்துல போய் விழுந்துடாதீங்க, தவறான முடிவை எடுத்துடாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது அவர் உங்கள் பிரச்சனைகளுக்கு வழியை உண்டாக்கி அதிலிருந்து தப்புவித்து உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தப்புவித்த தேவன், தாவீதை தப்புவித்த தேவன், இந்த வேதாகமத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகளை தப்புவித்த அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உங்களையும் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
அவரை நோக்கி பாருங்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. இந்த நாளில ஹalleluya நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஹalleluya. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அண்ட சராசரங்களே படைத்து ஆளுகை செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, யாரெல்லாம் ஆண்டவரே மரண பிரச்சனைகளுக்குள்ள, மரண போராட்டத்துக்குள்ள, இல்லம் பொல்லாத மனுஷனுடைய தந்திரத்தினால, திட்டத்தினால, சூழ்ச்சினால, ஆண்டவரை மந்திரத்தினால மாட்டி அழிந்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கு ஆண்டவராக இயேசுன்ற நாமம் அவர்களை தப்புவிக்கப்படபடியா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து அவர்களை நிறுத்துங்க ஏசப்பா. இப்ப கடந்து போற இந்த சூழ்நிலையில அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. அவங்க துக்கம் எல்லாம் ஆண்டவரை சந்தோஷமாய் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினால நான் அவர்களை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கர்த்தர் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறதற்கு நன்றி. அவர்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை தப்புவிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.